பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் புதுவரவாக களமிறங்கியுள்ளது பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி. யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? பீகார் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பீகாரில் ரோக்டாஸ் மாவட்டத்தில் உள்ள கோனார் என்ற கிராமத்தில் மருத்துவருக்கு மகனாக பிறந்தவர் பிரசாந்த் கிஷோர். அரசியலையும் சமூகத்தையும் கூர்ந்து கவனிப்பதில் ஆர்வம் கொண்ட PK பட்டம் முடித்த பிறகு ஐநா சபையுடனான உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான பணியில் ஈடுபட்டிருந்தார். சுமார் 8 ஆண்டுகள் ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய PK இந்தியாவின் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுகாதாரத்துறை மேம்பாடு தொடர்பான அறிக்கை ஒன்றை தயாரித்தார். அதனை இந்தியாவில் செயல்படுத்த முயன்றபோது பல்வேறு அரசியல் காரணங்கள் முட்டுக்கட்டையாக இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் குஜராத்தில் மோடியை அணுகும் வாய்ப்பு PKவிற்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை PKவும் மோடியும் பரஸ்பரம் பயன்படுத்தி கொண்டனர். ஐநா பணியை துறந்துவிட்டு அரசியல் வியூகராக மாறிய பிரசாந்த் கிஷோர் மோடியின் பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுக்கும் பணியை மேற்கொண்டார். அதற்கு நல்ல பலன் கிடைத்ததை போன்று மோடி 3வது முறையாக குஜராத்தின் முதலமைச்சரானார். அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கான பிரச்சார திட்டங்களை வகுக்கும் மிகப்பெரிய அசைன்மெண்ட் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்பட்டது. அதையும் PK செவ்வனே செய்த நிலையில் மோடியும் பிரதமரானார். பின்னர் தான் ஓரங்கட்டப்பட்டதை உணர்ந்த பிரசாந்த் கிஷோர் பாஜகவிற்கு எதிராக களமாட ஆரம்பித்தார். பீகாருக்கு சென்ற பிரசாந்த் கிஷோர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக நிதிஷ்குமாருடன் கைகோர்த்து பணியாற்றினார். இதற்கும் கைமேல் பலன் கிடைத்ததை போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெற்றது. PKவின் புகழ் இந்தியா முழுவதும் பரவியது. தேர்தல்களை வெல்ல வியூக வகுப்பாளர்கள் கட்டாயம் தேவை என்ற மனநிலைக்கு அரசியல் கட்சிகள் செல்லும் சூழலும் உருவானது. தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்த திமுகவிற்கும் வெற்றி வியூகங்களை வகுத்து கொடுத்தார் பிரசாந்த் கிஷோர். தேர்தல் வியூகம் என்றாலே பிரசாந்த் கிஷோரின் பெயர் நினைவுக்கு வரும் அளவிற்கு சூழல் மாறிய போது அந்த துறையில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கி தான் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக மாறினார். பலரின் வெற்றிக்கு தனது வியூகமே காரணம் என்று கூறி வந்த பிரசாந்த் கிஷோரின் அரசியல் பிரவேசம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. ஆனால் கடந்த ஆண்டு பீகாரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. பெலாகஞ்ச், இமாம்கஞ்ச், தாராரி ஆகிய தொகுதிகளில் 3வது இடத்தையும் ராம்கரில் 4வது இடத்தையும் பிடித்தது. இந்நிலையில் 2025இல் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. திடீர் திருப்பமாக தான் போட்டியிடப் போவதில்லை என கூறிய பிரசாந்த் கிஷோர் 116 தொகுதிகளுக்கு மட்டும் 2 கட்டங்களாக வேட்பாளர்களை அறிவித்தார். கடந்த 2020 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான் தலைமையில் கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்டது. 134 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் 73 தொகுதிகளில் தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய காரணியாக லோக் ஜனசக்தி செயல்பட்டது. இந்நிலையில் நடப்பு சட்டமன்ற தேர்தலில் புதுவரவான ஜன்சுராஜ் கட்சி மீது பீகார் மட்டுமன்றி தேசிய அளவில் கவனம் எழுந்துள்ளது. வாக்குகளை பிரிக்கும் வேலையை ஜன்சுராஜ் கட்சி பார்க்க போகிறதா அல்லது மாற்று சக்தியாக உருவெடுக்கப் போகிறதா என்பது நவம்பர் 14ஆம் தேதி தெரிந்துவிடும். மேலும் வெற்றி பெறும் குதிரை மீது மட்டுமே PK பந்தயம் கட்டினாரா அல்லது உண்மையிலேயே வியூகம் வகுப்பதில் நிபுணரா என்பதும் புலப்படும்.